தமிழ் மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்துள்ள நாமக்கல் கவிஞரின் நினைவு நாள் இன்று. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் 1888ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி பிறந்தவர் வே. ராமலிங்கம். தமிழ் அன்னைக்கு திருப்பணி செய்வோமே, தரணிக்கே ஓரணி செய்வோமே என்று பாடிய நாமக்கல் கவிஞரின் தமிழ் துண்டை பாராட்டி தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் அரசவை கவிஞராக ஆக்கப்பட்டவர். தேசத்துக்கான தியாகத்தை பாராட்டி நாமக்கல் கவிஞருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கியது. பின்னாளில் அஞ்சல் தலை வெளியிட்டும் அவரை கௌரவித்தது. பாலகங்காதர திலகரின் கொள்கைகளால் தொடக்கத்தில் ஈர்க்கப்பட்ட ராமலிங்கம் பின்னாளில் காந்தி அடிகளின் அறவழி போராட்டத்தில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டவர். காந்தியடிகள் முன்னின்று நடத்திய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் ராமலிங்கம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என காந்தியின் விடுதலை போராட்ட மாண்பினை எளிய மக்களிடமும் கொண்டு சேர்த்தவர். தமிழ் தேன், தமிழ் மணம் போன்ற கவிதை நூல்களையும், மலைக்கள்ளன், தாமரை கண்ணி, கற்பகவல்லி போன்ற புதினங்களையும் இயற்றியுள்ளார் நாமக்கல் கவிஞர். மலைக்கள்ளன் புதினம் பின்னாளில் அதே பெயரில் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது.